இப்படி விவசாயியுடைய குறைகளை பார்த்து பார்த்து தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி இன்னைக்கு அதிமுக கட்சி இருக்குங்காட்டிதான் இந்த பருத்தி விலை உயர்ந்து கிடைக்குது. வேற எந்த கட்சி இந்த குரல் கொடுக்குது? இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி கூட நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுகவை எதிர்த்து போராடிட்டு இருக்குது. இன்னைக்கு பஞ்சு விலை கிடைக்கல, உடனே அண்ணா திமுக தான் அதுக்கு போராட்டம் நடத்தி விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு நெல்லை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு நீங்க உதவி செய்யறீங்களா? கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை தண்ணி வரல, கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி வரலன்னு இன்னைக்கு காலையில இன்னைக்கு விவசாயிகள் மீட்டிங் நடக்கும்போது சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்தல சீட்டை குறைச்சிருவாங்க. போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? தயவு செய்து எண்ணி பாருங்க. குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். அது மாசுபட்டு விடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன். நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த ஒரே காரணத்திற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களே, அதுதான் வேதனை அளிக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மக்கள் பிரச்சனை வந்தால் குரலுக்கு வேண்டும், அதுக்கு தான் கட்சி வச்சிருக்கிறோம். ஆக இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழகத்திலே குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதேபோல இன்றைக்கு நீரை சேமிக்க வேண்டும், நீர் மேலாண்மை திட்டம். இது டெல்டா மாவட்டம் வறட்சியா இருக்கிற வறட்சி காலத்தில் நீர் விவசாயிக்கு தேவை, நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும். குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள், அதுல 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதுக்கு சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த ஏரி மண் விவசாயிகளுக்கு அள்ளப்பட்டு இலவசமா அவருடைய நிலத்திற்கு அடிவரம் இயற்கையாக அடிவரத்தை கொடுத்தோம். நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, நிறைய நீர் நிரம்புது. இதான் அதிமுக ஆட்சி. உடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தில் நிறுத்திட்டியே. இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அங்கே தடுக்கப்பட்டு தடுப்பன 4 அணை கட்டலாம்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆட்சி மாற்றத்தினால அது போயிட்டது. ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது ஆதனூர் குமாரமங்கலம் அங்க ஒரு தடுப்பணை கட்டி தண்ணி முடிஞ்சது, தண்ணி தேக்க மாட்டேங்கிறாங்க. உபரி நீர் போய் கடலை கிடக்குது. அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கும்போது, நான் முதலமைச்சர் இருக்கும்போது இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நஞ்சை புகழூர்ல ஒரு தடுப்பணை கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது பாதி முடிஞ்சிருது. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு முடிகிற தருவாயில் இருக்குது. அங்கேயும் முழுசா முடியல. அது மட்டுமல்ல 4 இடத்துல காவிரி ஆற்றுல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அதுக்கு நாங்கள் திட்டம் வகுத்தோம், அதையும் விட்டுட்டாங்க. இப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத அரசு தேவையா? தேவைங்களா? எல்லா ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. வேற எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கல.